மாசி மாதம் அப்படின்னாலே ரத சப்தமி, மாசி மகம், மகா சிவராத்திரி அப்படின்னு பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட மாதம். இந்த அற்புதமான மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த பௌர்ணமி நன்னாளில் இந்த ஒரு தண்ணீரை நிலை வாசலிலிருந்து வீடு முழுவதும் தெளிக்கும் பொழுது 7 நாட்களில் பணம் நம்மை தேடி வரும், அந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. மாசி மாத பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது இந்த மாசி மாத பௌர்ணமிக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா மாசி மாத பௌர்ணமியோடு வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு கொண்டாடுவோம். பொதுவாகவே பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும். ஆனால் இந்த வருடம் பார்த்தோன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது இந்த ஆண்டிற்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னும், இந்த மாசி பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு, அதோட அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பௌர்ணமி தினம்னாலே அம்பிகை வழிபாடு சகல செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த தினத்தில் விரதமிருந்து முறையாக நம்ம வழிபாடு செய்ய நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும், ஒவ்வொரு தமிழ் மாத பௌர்ணமியிலும் குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விரதமிருந்து நம்ம வழிபாடு செய்ய நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த வகையில் மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவ கிரகங்களில் நிழற் கிரகங்களில் ஒன்றாக இருக்கும் கேது பகவான் அப்படிங்கிறது உண்மை. இந்த கேது பகவான் அப்படிங்கிறது ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருளுபவர். இந்த மாசி மாத மக நட்சத்திரம் பார்த்தோன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி வருது. மாசி மாத பௌர்ணமின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை மார்ச் 13ஆம் தேதி வருது. இந்த அற்புதமான நாளில் பௌர்ணமி இரவில் வெட்ட வெளியில் இந்த ஒரு தண்ணீரை வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கணும். அப்படி என்ன தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சுத்தமான நீரை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அது எந்த கண்ணாடி பவுலோ அல்லது பித்தளை அல்லது செம்பு பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பவுலில் சுத்தமான நீரை நிரப்பி அந்த நீரில் கொஞ்சமாக அருகம்புல் போடணும். அதோடு சேர்ந்து அதில் ஒரே ஒரு வெற்றிலையும் போடணும். இந்த 2 பொருளையும் போட்டுவிட்டு அந்த ஒரு பவுல், அதில் அருகம்புல்லும் வெற்றிலையும் போட்டு அந்த பவுலை வெட்ட வெளியில் அந்த நில ஒளி படும் மாதிரி நம்ம வைத்திடணும். இது பால்கனி, மொட்டை மாடி, இப்படி எங்கே வேணாலும் வைக்கலாம். அது அன்று இரவு முழுவதுமே பௌர்ணமி நிலவு அந்த நீரில் படும்பாறு நம்ம வைத்து விடலாம். அந்த பொருள், அந்த நீர் அப்படிங்கிறது அந்த நில ஒளியை ஈர்ப்பதற்கு மிக அற்புதமான சக்தி அந்த நீருக்கு கிடைத்திடும். மறுநாள் காலையில் எழுந்துட்டு வீட்டை நல்லா கூட்டி விட்டு சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு இந்த ஒரு நீரை, அதில் இருக்கும் வெற்றிலையையும் அருகம்புல்லையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடலாம், அல்லது மரத்துக்கு கீழே அதை போட்டு விடலாம். ஆனால் அந்த தண்ணி ஊறி இருக்கும் அந்த நீரை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து மனதார வேண்டிக்கிட்டு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும், பணம் எங்களுக்கு செல்வ செழிப்பாக சேரணும், வரும் பணம் நிலைத்திருக்கணும், வீண் விரைய செலவு ஆகாமல் இருக்கணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார நம்பிக்கையோட குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சள் பொடி இருந்ததுன்னா அந்த பொடியை ஒரு சிட்டிகையும் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை போட்டு அந்த தண்ணீரை தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்த பிறகு அந்த தண்ணீரை நிலை வாசலில் ஆரம்பித்து வீடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் நமக்கு வீடு முழுவதும் அதை தெளிக்கணும். அந்த நீரை நம்ம தெளிக்கும் பொழுது 7 நாட்களில்
பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேருவதும் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதையும் நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இப்படி இரவு முழுவதும் பௌர்ணமி இரவு முழுவதும் வைத்திருக்கும் அந்த தண்ணீரோடு நம்ம சேர்க்கும் அந்த 2 பொருள் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும். பணம் வந்து சேரும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும், பொருளாதார பிரச்சனை தீரும், நிதி நெருக்கடி குறையும். அதே போல் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.